நீங்கள் ஆல் இந்தியா ரேடியோ 101.4 மெகாஹெர்ட்ஸ் கேட்கிறீர்கள். நான் உங்கள் நண்பர் கே ஸ்ரீனிவாசன். இன்று ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு மூலையிலும், ஒவ்வொரு தேநீர் கடையும் ஒரே பெயரில் எதிரொலிக்கிறது, அன்னக்கிளி. அதன் பாடல்கள் மக்களை பைத்தியமாக்கியுள்ளன. அன்னக்கிளி ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் இல்ல, போங்க. நான் அட்வான்ஸ் பணம் கட்டி இருக்கேன். அண்ணா இது தப்பு. நான் அன்னக்கிளி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அன்னக்கிளி எவ்வளவு காப்பி அனுப்புனீங்க? ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. சீக்கிரம் அனுப்புங்க. கடையில சரக்கு இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜனங்க கோவமா இருக்காங்க. அன்னக்கிளி வழி விடுங்கள், வந்தாச்சு. சரி, எஸ் ஜானகி பாடிய அன்னக்கிளி படத்தின் பாடலை கேட்போம். மேலும் இசையமைப்பாளர் இளையராஜா. இறங்கி நடந்தேன்னா நடந்து போகலான்னு போகிறப்போ ஒரு வீட்டில் ரேடியோ ஆனால் இருக்கும். அடுத்தபடியாக அன்னக்கிளி படத்துலேருந்து பாடலை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இங்கேருந்து ஒரு வாய்ஸ் ஆமாம், இந்த வீட்டில் இருக்கிறவன், ஏ லட்சுமி ரேடியோ ஆன் பண்ணி, இது அன்னக்கிளி படம் வருதான், அன்னக்கிளி பாட்டு வருது அப்படின்னு. இந்த ஸ்ட்ரீட்டை கடக்கிறதுக்குள்ள இந்த வீட்டில் ஆன் ஆகி அடுத்த வீட்டில் உடனே ஆன் ஆகும், அடுத்த வீட்டுக்கு அடுத்த உடனே ஆகும், எதிர்த்த வீட்டில் ஆன் ஆகும். எல்லா வீட்லேயும் ஒரே பாட்டு ஓடிட்டு இருக்கும். எனக்கு அப்படி பீச்சில் நடக்கிறப்போ யோசிப்பேன், இப்போ யார் இதை கேன்வாஸ் பண்ணாங்க, யார் நம்ம கேட்டோமா அன்னக்கிளி பாட்டை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோமா? இல்லை. ஆனால் எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லாரும் வீட்லேயும் ஒரே பாட்டை கேட்குறாங்க. இது யார் கேட்டது, நம்மன்னு எப்படி இது ஆகுது அப்படின்னு எல்லாரும் ஒரே பாட்டை கேட்குறாங்கன்னா அப்போ ஏற்கனவே அவங்க டியூன் பண்ணப்பட்டிருக்கணும், அந்த பாட்டை கேட்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கணும். கடவுள் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அப்பா நமக்கு இதில் ஒரு பேரும் இல்லைப்பான்னு சொல்லி எனக்கு இருக்கக்கூடிய பெருமையை கூட நான் அப்படியே மட்டம் தட்டிட்டேன் ஃபுல்லாக. இந்த உண்மை தெரிஞ்சதுனால.